அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் சற்று நேரத்தில் என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் தொடங்குகிறது. என்டிஏ எம்பிக்கள் 293 பேரும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்டிஏ அரசுக்கு ஆதரவளிக்கும் சுயேட்சை எம்பிக்களும் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் சற்று நேரத்தில் என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் தொடங்கவிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் சற்று நேரத்தில் என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் தொடங்குகிறது. என்டிஏ எம்பிக்கள் 293 பேரும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். என்டிஏ அரசுக்கு ஆதரவளிக்கும் சுயேட்சை எம்பிக்களும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் சற்று நேரத்தில் என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் தொடங்கவிருக்கக்கூடிய சூழலில் கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். பாராளுமன்ற வளாகத்திலே தற்போது இருக்கின்றோம். பாராளுமன்றத்துக்கு வெளியிலே தான் அருகில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கின்றார். எம்பிக்கள் வர தொடங்கி இருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 293 எம்பிக்களும் இன்றைய தினம் நடைபெற கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மட்டுமில்லாமல் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சுயேட்சை எம்பிக்கள் அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் 10க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் பங்கேற்பார்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் என்டிஏ அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த எம்பிக்கள் அவர்கள் அந்த நாடாளுமன்ற குழு தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடியை தேர்வு செய்ய இருக்கிறார்கள். அதனோடு ஆதரவு கடிதமும் அவர்கள் கொடுக்க இருக்கின்றார்கள். ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர்களிடமிருந்து அந்த ஆதரவு கடிதம் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுடைய அந்த ஆதரவு கடிதமும் பெறப்பட்டு இன்றைய தினமே குடியரசுத் தலைவரை பிரதமர் சந்திக்க இருக்கின்றார். பிரதமர் இந்த சந்திப்பின் போது ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கின்றார். இதில் பிரதமரோடு கூட்டணி கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு அதே போல நிதிஷ்குமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோர இருக்கின்றார்கள். அந்த சந்திப்பு இன்று மாலை நடைபெற இருக்கின்றது. ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான அந்த அப்பாயின்மெண்ட்டும் பெறப்பட்டிருக்கின்றது. எனவே முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுடைய கூட்டமும் அந்த கூட்டத்திலே வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு நாம் எப்படி செயல்பட போகின்றோம், என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட ஒரு முன்னுரை போல ஒரு ஆரம்ப உரையானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த சிறிய கூட்டத்திற்கு பிறகு ஒரு ஒற்றுமையான முடிவு எடுக்கப்பட்டு ஒருமனதாக நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட இருக்கின்றார். எனவே நாளை மறுதினம் அதாவது 9ஆம் தேதி மாலையிலே பிரதமர் பதவியேற்கக்கூடிய விழா என்பது நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை, வங்கதேசம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த தலைவர்களுக்கும் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பிக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அழைப்பை தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டம் முடிந்த பிறகு ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டு பிறகு குடியரசுத் தலைவரையும் சென்று சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்தில் என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் தொடங்கவிருக்கக்கூடிய சூழலில் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.